ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையை கல்லை காயப்படுத்தி ஒரு சிற்பி எப்படி சிலையை செதுக்கி அதுக்குன்னு அழகா தெய்வாதீனமாக மற்றவங்க எல்லோரும் கையெடுத்து வணங்கும் தெய்வமாக உருவம் கொடுக்கிறாரோ அதுபோல தான் உன்னை காயப்படுத்தாமல் முழுமையான மனுஷனா நான் எப்படி உன்னை ஆளாக்க முடியும்? ஒரு கல்லுக்கு கடவுள் உருவம் கொடுத்த மனுஷனே ஒரு நாள் அந்த கடவுளை கல்லுன்னு திட்டுறான். அதே கல் கடவுள்னு எப்போவெல்லாம் நீங்கள் அதிசயத்தை பார்க்குறீங்களோ அப்போவெல்லாம் கையெடுத்து வணங்குறதும் நீங்கள் தானே. ஆனால் மனசில் என்னமோ பொறுமையும் நம்பிக்கையும் தெய்வத்துக்கிட்ட குறையாமல் இருக்க வேண்டாமா? அப்போதானே உங்களோட காரியங்கள் வெற்றியடையும். பொறுமை நம்பிக்கையும் எனக்கு நீங்கள் தான் பரிசாக தரணும் சாயப்பான்னு கேட்டது நீதானே. அதுக்காகத்தான் உன்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கேன். அந்த அனுபவங்கள் உன்னோட வாழ்க்கையில் அதிகரிக்க அதிகரிக்க உன்னோட மனசு தானாகவே பொறுமையும் அமைதியையும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சிறந்த வழியும் கூட. உனக்கு பொறுமையே இல்லைன்னு உன்னை நீயே தாழ்த்திக்காத. நான் உனக்கு தர அனுபவங்களே உன்னை நல் வழியில் பயணம் செய்ய உதவியாக இருக்கும். ஒரு சிறு துளி நம்பிக்கையும் என்னிடத்துல குறையாமல் பொறுமை இழக்காமல் இருந்தால் தானே உன்னோட நம்பிக்கைக்கும் ஒரு அதீத சக்தி இருக்கும். உன்னோட நம்பிக்கை தான் என்னோட சக்தி. நீ எந்த அளவு என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக உன் வாழ்க்கையில் நான் தர அனுபவங்களை கடந்து வரையோ அதுவே உன்னோட முதல் வெற்றி படிகள். பயப்படாத. உன் நம்பிக்கை குறைஞ்சா உன்னை கைவிட்டுடுவேனோன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் தாமதமாகுமே தவிர தப்பாமல் நிச்சயமாக நடக்கும். நான் என்றுமே என்னோட சாய் பிள்ளைகள்கிட்ட பொய் கூற மாட்டேன். உன்னுடைய நெருங்கிய உறவுகளே உன்னை ஏதோ ஒரு நாள் உன்னை மனசால் யாருக்கும் தீங்கு செய்யாத உன்னை புரிஞ்சிக்காம வார்த்தைகளால் வதைக்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க என்னமோ ஒரு நாள் இப்படியெல்லாம் உன்னை வதைச்சிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தன்னோட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ அதையே நினச்சி பல நாள் கவலைப்பட்டு உன்னையும் கவனிக்காமல் உன்னோட தொழிலையும் சரியாக கவனிக்காமல் உன் பிள்ளைங்களையும் கவனிக்காமல் இருந்தால் தலை தாழ்ந்திருக்கிற உன்னோட குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறது உன்னோட பொறுப்பு தானே. சில சமயங்களில் அவங்க அப்படி செய்தாங்களேன்னு நீ என்ன தெரியுமா செய்கிற? மற்றவங்களை சபிக்கவும் பழிக்கவும் செய்கிற. இது உனக்கு வேண்டாமம்மா. முழு மனுஷனாக வாழ பொறுமை நம்பிக்கையை கடைப்பிடி. எனக்கு தெரியும் உன்னோட இயல்பான குணம் என்னன்னு. சில பேருடைய சூழ்ச்சியாலையும் உன்னோட கர்ம வினையாலும் தான் நீ இப்படியெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதால தான் நான் உன்னை நல்வழிப்படுத்தி உன்னையும் மற்றவங்க போல சந்தோஷமாக வாழ வைக்க உன்னையே சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீ எதிராளிக்கிட்ட உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்கிற விதம் தான் சரியில்லை. அது கோபமாக வெளிப்படுது. கோபமும் ஒரு விதமான என்னுடைய உணர்வு தான். அதை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருந்தால் நீ புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அவங்க உன்னை புரிஞ்சிக்கலனாலும் அந்த இடத்த விட்டு அமைதியாக நீ வந்துடு. புரிய வைக்க வேண்டிய தக்க தருணத்தில் அவங்களுக்கு நீ யாருன்னு நிச்சயம் அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன். நீ வாழ்க்கையில் 2 விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டா உனக்கான வெற்றி மிக எளிதில் கிடைக்கும். முதல்ல உன்னை சுற்றி இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் உன்னிடமே மீண்டும் மீண்டும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னா
அப்போ நீ செய்கிறதுல தான் தவறு இருக்குன்னு உன்னை நீயே மாற்றிக்கொள்ளணும். இது உனக்கு பிரபஞ்சம் தர மறு வாய்ப்புன்னு உன்னை நீயே திருத்திக்கிட்டு புரிஞ்சு நல்வழியில் பயணிக்க செய்யணும். மற்றொன்று, ஒரே மாதிரியான தவறான சூழ்நிலை உனக்கு திரும்ப திரும்ப நிகழ்ந்துக்கிட்டே இருக்குன்னா நீ இன்னும் உன்னோட வெற்றிக்கான, உன்னோட சந்தோஷத்துக்கான, குறிப்பாக உன்னையே சுற்றி இருக்கிறவங்களுக்கான சந்தோஷத்துக்கான செயலை நீ துவங்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லைனா அந்த செயலை நீ தொடர்ந்து செய்யாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உன்னோட செயலை நீ தொடர்ந்து எதையும் கண்டும் காணாமல் செய்துக்கிட்டு இருந்தாலே இந்த தவறான நிகழ்வுகள் எல்லாமே உன்கிட்ட நெருங்காமல் இந்த பிரபஞ்சமே பார்த்துக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தேவை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் சந்தோஷமாக வாழணுங்கிறது தான். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு நல் வழியில் பயணித்து சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் பிரபஞ்சத்திற்கு வேண்டிய ஒன்று. இல்லை, என்னால் உழைக்க முடியாது, எனக்கு உடம்பு சௌகரியப்படாது, எனக்கு சௌகரியப்பட்ட நேரத்துக்கு தான் வேலையை செய்ய முடியும்னு சொல்லி வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நீ நம்பி இருப்பேன்னா அந்த அதிர்ஷ்டம் மாறும்போது நீயும் கீழே விழுறது உறுதி பிள்ளையே. உனக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தோட பேராற்ற சக்தியை கொண்டு பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 606 இந்த எண்ணை தொட்டு தானே என்னோட தெய்வ வாக்கை கேட்க வந்த. உன்னோட தவறுகளை எல்லாம் திருத்த இந்த பிரபஞ்சம் தர புது வாய்ப்புகளையும் புதிய சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி உழைப்பே உயர்வுன்னு உன்னோட வேலைகளை தொடர்ந்து செய்தா வெற்றி உன்னோட பக்கம் விரைவில். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.